எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஜோசியம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து எந்த மாதிரி எல்லாம் பலன் அறியலாம், நம்ம என்னன்னே தெரியாம கூட இது வரைக்கும் அதை கத்துக்காம கூட இருந்தாலுமே இவர் சொல்ற முறைய பார்த்து நம்ம ஜோசியத்தை கத்துக்கலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து பலன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான முறையை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு நம்ம தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மைப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருவாதம் போற்றி செய்து இந்த ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி, ஒரு ஜாதக பலனறிதல் இப்ப நமக்கு ஒரு எளிமையான முறையில் எப்படி பண்றங்கிற விஷயத்தை நான் பார்க்கக்கூடிய முறை நிறைய முறைகள் இருக்கு. இதுல ஒரு முறையை சொல்லி நம்ம எப்படி பலன் பார்த்தால் எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது வந்திருக்கேன். இந்த ஜோதிடத்துல நிறைய ஜாம்பவர்கள் ஏகப்பட்ட பேர்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 9 கோள்கள் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 பேர்களுடைய வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப அது கூட யார் வர்றாங்க? 12 வீடுகள்: மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இவங்க கூட வர்றாங்க. இதற்கு கூட அடுத்து வரவங்க யாரு இருக்காங்கன்னா 27 நட்சத்திரங்களும் வர்றாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ஜோதிடத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு பேசிக்கா கிரகங்கள் வேணும், 12 வீடுகள் வேணும், நிச்சயமா நட்சத்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நட்சத்திரம் இல்லாமல் எந்த கோள்களையும் கிரகங்களையும் அடைக்க முடியாது. எந்த வகையில் இப்ப நம்ம ஒரு கட்டத்தை அடைச்சிட்டோம்னா அது ஒரு சிலர்ல கட்டத்தை வச்சு சொல்லக்கூடியவங்க உண்டு. ஆனா இருந்தாலும் கூட அந்த கட்டத்தை அடைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு நட்சத்திரங்கள் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ என்னன்னா, இதை நம்ம அடிப்படையை வச்சுட்டோம்னா இன்னைக்கு பலன் பார்க்கக்கூடிய முறைகளுக்கு இந்த பேசிக்ல என்னன்னா, எப்படி பார்க்கறது, ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இருக்கிற நம்மளுக்கு எளிமையான முறையில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். பேசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகத்துடைய பலத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் 2-3 விஷயங்கள். ஒரு கிரகத்துடைய பலத்தை சொல்லக்கூடிய 2-3 விஷயங்கள். அப்ப கிரகம் என்னென்ன நிலை இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஆட்சி, உச்சம், இந்த 2 விஷயங்களும் நம்ம தெளிவா எடுத்துக்கிறோம். ஆட்சி, உச்சம்ங்கிறத நம்ம தெளிவா எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நட்புங்கிற வீட்டை எடுத்துக்கிறோம். அப்புறம் மற்ற நிலைகள் அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு தேவை அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது திக்பலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குருவும் புதனும் லக்கணத்தில் இருந்தால் திக்பலன் பெறுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே போல நாளில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. 7ல சனி இருந்தால் திக்பலம் பெறுவார்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி 10ல சூரியன் செவ்வாய் திக்பலம் பெறுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பார்க்கும்போது லக்கணத்துக்கு இவர்கள் திக்பலம் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பலன் கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. இது கூட திரேக்கானமும் சேர்த்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அப்போ ஒரு மேலோட்டமா பலன் பார்க்கணும் கூட ஓரளவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போதுதான் அந்த பலனை ஒரு ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க இப்ப இதை பாக்குறவங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சுலபமா நீங்க ஒரு கட்டத்தை வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் என்ன நடக்குது, நல்லது கெட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் சொல்ல போறேன். என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கிரகம் இங்க இருந்தா என்னென்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப திசாபுத்தி நடக்குது, என்ன செய்யும் செய்யாது, அவ்வளவுதான். எஸ் நோ. இந்த பலனை சொல்றதுக்காக நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்லப்படும். ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள இந்த பலனை சொல்லிடுறேன். இது நீங்க 2 தடவை 3 தடவை திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜோதிடத்துல இப்ப தமிழ்நாட்டுல ஏறக்குறைய நிறைய பேர் வந்தாச்சு. எல்லாருமே அற்புதமான கலைஞர்களா உருவெடுத்திருக்காங்க. நிறைய பேர் அப்ப ஜோதிட சாஸ்திரம் தானே வளரும் அப்படிங்கிற விஷயம் தேடுறாங்க. நிறைய தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குபேர புள்ளி அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு, அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லி போட்டு இப்ப சமயத்துல அதே மாதிரி நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு மிதமிஞ்சி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயத்தில் அதாவது கிருஷ்ணமூர்த்தி பார்த்தாருன்னா அவரோட லைன் பார்த்தாரு. அது இல்லாமல் சொல்லப்பட்ட முறைகள் ஏகப்பட்ட விளக்கங்கள் ஒவ்வொன்றுமே. அப்ப இதெல்லாம் எதுக்கு தெரியும்னா, ஒவ்வொரு விஷயம் தெரியும். இப்ப கிரகங்களே பிறந்தாலும் செங்கதரோடு வாழனால் பரணி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அன்னைக்கு பரணி நட்சத்திரம் தான் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் ஆகாது. எந்த காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க.
இது மூல நூலில் சொல்லப்பட்டதுதான். இப்ப செழுமதிக்கு சித்திரை, இப்ப செழுமதி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சந்திரனுக்கு வந்து சந்திரனோட நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு சித்திரை நட்சத்திரம் வரக்கூடாது. இப்படி வந்து 7 நாட்களுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கிறது இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டிய. இப்படி வந்து என்னன்னா நட்சத்திரங்களும் உண்டு, எல்லாமே இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லும் போது பஞ்ச அங்கங்களும் தேவைப்படுவது. இது எல்லாம் வேணும்னா நம்மளுக்கு அனுபவத்தில் வர வரதான் தெரிஞ்சுக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப பேசிக்கான விஷயம் அப்படிங்கிற போது நம்ம என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கிட்ட எந்த லக்கணம்னே தேவையில்லை, உங்களுக்கு எந்த லக்கணம்னு தேவையில்லை. லக்கணம் இல்லாமல் சொல்லக்கூடிய முறை ஒண்ணு, அதே மாதிரி கோச்சாரம் சொல்லக்கூடிய பலன்களையும் 2 விஷயம் இப்ப நம்ம எடுத்துறோம். இப்ப நமக்கு ரொம்ப அதாவது ஒரு விஷயம், இந்த நம்பர்களை மட்டும் குறிச்சு வச்சுட்டீங்கன்னா போதுமானது, பலன் சொல்லிடுது. எந்த லக்கணம்னே நீங்க எடுக்க வேண்டாம். பொதுவாக லக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்துல சொல்றாங்க கேந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10 இது வந்து கேந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது திரிகோணம் அப்படிங்கிறது, திரிகோணம்ங்கிறது 5, 9 திரிகோணம். அப்போ வந்து 1, 4, 7, 10 5, 9 திரிகோணம். அதுக்கு அடுத்தபடியா பார்க்கறது 10 என்பதும் அதுக்குள்ள கணக்குல வந்துடும். 10 திரிகோணத்துல வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து முதல் நிலை 1, 4, 7, 10, 5, 9 இது வந்து முதல் நிலை கணக்குல வந்துடும். ரெண்டாவது வந்து கணக்குல வந்து 2, 11ங்கிறது 2வது கேட்டகரியில வந்துடும். அதுக்கு அடுத்தது 3வது கேட்டகரியில வந்து 3 என்ற இடம் வரும். அதே மாதிரி வந்து 6, 8, 12 என்பது சுத்தமா வந்து ஒரு மத்தியத்தன்மையை 0 தன்மை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கும். மத்தியமுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது அதுவும் பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு விஷயத்துல பலனை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா 1, 4, 7, 10, 5, 9 100% பலன் எடுத்து வச்சுக்கோங்க. 2, 11ங்கிறது ஒரு 50% பலன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3ங்கிறது வந்து ஒரு 25% பலன் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 6, 8, 12 வந்து பலன் கொடுக்காதுங்கிற அடிப்படையில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மேல் இது வந்து அடிப்படை, இது வந்து எல்கேஜி பாடம். இது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா சுலபமா பலன் சொல்றதுக்கு தொழில் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப வந்து 6, 8, 12 வேலை செய்யணும். மேல வரும்போது அது வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அது இந்த பணபரம்னு ஒண்ணு இருக்குது, அதுல வரும்போது அந்த இந்த 8ங்கிறது வேலை செய்யும். 6 ஒரு தொழில் பண்ணோம்னா 2, 6, 11ங்கிற விஷயத்துல வரும்போது அந்த 2, 6, 10ங்கிற போது தொழிலுக்காக வரும்போது அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும் அப்படின்னு இருக்குது. இது பாத்துக்கலாம், அது அப்படி இருக்கட்டும். அப்ப நம்மளுக்கு வந்து எளிமையா இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். 1, 4, 7, 10 1, 4, 7, 10 5, 9 இது முதல் தரம், இது 2, 11 அப்புறம் 3ஆம் நம்பர், அதுக்கு அடுத்து 6, 8, 12 இதை நம்ம வந்து வரிசையை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தோட கட்டத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பிறந்த ஜாதகம்னா பிறந்த ஜாதகத்தோட கட்டளம் எடுத்து எந்த லக்கணமா இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்து கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்து கட்டத்தை எடுத்து வச்சுட்டேன்னா பெரிய அலட்டிக்க வேண்டியதில்லை. முதல் இடத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது லக்கணம். அப்ப லக்கணம்ங்கிறது தான் பொதுவா வந்து இந்த ஆளுடைய ஒரு திறமையும் ஒருத்தருடைய வல்லமை, கெட்டிக்காரத்தனம், கீர்த்தி மூர்த்திகள், இதெல்லாம் ஆயுள், இதெல்லாமே சொல்லக்கூடிய விஷயம். லக்கணமே பெறக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அப்ப ஏறக்குறைய வந்து லக்கணமே பெரும்பான்மை வந்து அவங்க அந்த எனக்கு அந்த ஜாதக அலங்காரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அது சொல்லக்கூடிய விஷயம் ஏறக்குறைய ஒரு 100 பாடலுக்கு மேல உண்டு. அதுல அத்தனையும் லக்கணத்தை வச்சு பல்லோட பிறக்கிறது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற விஷயம், படிச்சா தான் அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியும். நம்மளுக்கு இப்ப மேலோட்டமா நம்ம பாக்குறோம். அப்போ ஒருத்தனுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு லக்கணம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்ப விரிவா போகும்போது லக்கணம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறங்கிற விஷயத்துக்கு அதை அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப லக்கணம் பலமா இருக்கணும். ஏன்னா லக்கணம் என்பதுதான் ஒரு ரயில் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி. இந்த 12 பெட்டி எடுத்துட்டு போறது லக்கணம் தான் எடுத்துட்டு போவாங்க. லக்கணம் பலமா இருந்துன்னா வேகம் எடுத்துட்டு போயிடும். லக்கணம் பல குறைவா இருந்துன்னா இழுத்துட்டு போறதுக்கு இடைஞ்சிட்டு போகணும். இதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் அடிப்படை விஷயம். இதுதான் அப்ப வந்து லக்கணம் அப்படிங்கிறது, இந்த லக்கணம் வந்து எந்த 12 வீட்டுல எங்க வேணாலும் உட்காரும். லக்கணம்ங்கிறது எந்த லக்கணமா இருக்கலாம், மேச லக்கணமா இருக்கலாம், ரிஷப லக்கணமா இருக்கலாம், மிது லக்கணம். அப்ப லக்கணம்ங்கிறது சூரியன் உதயமாகும் போது எந்த எந்த ராசியில உதயமாகுதோ, இப்ப சூரியன் உதயமாகக்கூடிய புள்ளி தான் வந்து நம்ம லக்கணம்னு சொல்றோம். காலையில கிழக்கில் சூரியன் உதயமாகக்கூடிய புள்ளி லக்கணம். நம்ம சூரிய உதயத்தை பேச முடியுது, இது எல்லாமே இருக்கும். இப்ப சூரியன் கிழக்கில் உதயமாகும் போது உண்டாகக்கூடிய புள்ளி லக்கணம். இது ஜாதகம் கணிக்கிறது பார்க்கலாம். இருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே கையில வந்து மொபைல் வச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, இந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு இவ்வளவு விஷயம். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன பண்றோம்னா லக்கணம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுட்டோம். இந்த லக்னாதிபதி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. லக்னாதிபதி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லக்னாதிபதி யாருன்னு சொல்லிக்கிறேன். இந்த 12 ராசியை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
முதல் ராசி அப்படிங்கிறது டாப்ல வந்து இருக்கக்கூடியது மேச ராசி. லெப்ட் கார்னர் ஒரு ராசி விட்டுறோம், அது வந்து மீனம். ஃபர்ஸ்ட் மேசம். அந்த மேஷ ராசிக்கு அதிபர் யார் அப்படின்னு கேட்டா செவ்வாய். ரெண்டாவது ரிஷபம், அதுக்கு அதிபர் வந்து சுக்கிரன். மூணாவது ராசி வந்து மிதுனம், அதுக்கு அதிபர் வந்து புதன். நாலாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து சந்திரன். அஞ்சாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து யாருன்னா சூரியன். ஆறாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து புதன். ஏழாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து சுக்கிரன். எட்டாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து செவ்வாய். ஒன்பதாவது ராசி அதுக்கு அதிபர் வந்து தனுசுக்குடையவர் யாரு? குரு. 10, 11 இது ரெண்டுக்குமே அதிபர்கள் வந்து சனி. 12ஆம் வீட்டுக்கு அதிபரையும் மீன ராசின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபர் யாருன்னா குரு. இப்ப நம்மளுக்கு இதுதான் முதலாளிகள். இப்ப நம்மளுக்கு எந்த வீடுங்கிற விஷயத்த நீங்க ஒரு பெட்டி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த 12 பெட்டி ஜாதக கட்டத்தை போட்டுங்க. அந்த ஜாதகத்தை கட்டத்தை போட்டு வச்சுட்டு அந்த பாக கட்டத்துல வந்து எங்கெங்க இருக்குது அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க. இப்ப நீங்க ஜாதகத்து கட்டத்தை நீங்க கையில போட்டு வச்சுக்கிறீங்க. இந்த ஜாதகத்து கட்டை போட்டு வச்சுட்டு பலன் பாக்குறதுக்கு எடுக்கிறோன்னு பாருங்களேன். நீங்க எந்த லக்கணம் வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்ப லக்கணம்ங்கிறது தன்னை பற்றி, லக்கணம்ங்கிறது தன்னை பற்றி. ரெண்டாம்ங்கிறது குடும்பத்தை பற்றி. லக்கணம்ங்கிறது தன்னை பற்றி, லக்கணம்ங்கிறது தன்னை பற்றி, ரெண்டுங்கிறது குடும்பத்தை பற்றி, 3 சகோதரன் வேலைக்காரன் அவனுடைய திறமை அப்படிங்கிறது, 4ங்கிறது வண்டி வாகனம் வீடு சுகம் அம்மா 4, 5ங்கிறது வந்து புத்திரன் குழந்தைகள் பூர்வ ஜென்மம். இதெல்லாம் இதுக்கு ஒவ்வொரு காரத்தவங்க 100 இருக்கு. நம்மளுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் தெரிஞ்ச போன மாதிரி. அப்ப 5ங்கிறது பூர்வ புண்ணியம். 6ங்கிறது ரோக ருணம் சத்ரு இதெல்லாம் சொல்லக்கூடியது 6. இப்ப 7ங்கிறதுனா கூட்டாளிகள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயம் வந்துடும். 8ங்கிறது இழப்புகள் நஷ்டங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். 9 தந்தை பாக்கியம் இப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. மேல்நிலைக்கு மேல் படிப்பு இதெல்லாம் சொல்றாங்க. 10ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப 11ங்கிறது லாபம் மூத்த சகோதரம் சொல்றாங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விரயம்னா விரயம் அயன சேன போகம் இதை வர 12ஆம் இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்களேன், முதல் தரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 4, 7, 10, 5, 9 இது முதல் தரம்னு சொன்னேன். அப்போ இந்த லக்னாதிபதிங்கிறவன் லக்கணத்திலே உட்கார்ந்துருந்தான்னா என்ன ஆகுன்னா அவன் வந்து பலம் பெற்று திகழ்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இதே வந்து லக்னாதிபதி வந்து 1, 4, 7, 10ங்கிற 4ங்கிறது வந்து சுகம் கொண்டவன், வண்டி வாகனம் வீடு சுகம் கொண்டவன், அல்லது அம்மா மேல பாசம் கொண்டவன், அம்மா இடத்துல போய் உட்கார்ந்துக்குவான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இதே போல வந்து லக்னாதிபதி வந்து 7 உட்கார்ந்துன்னா மற்றவங்க கூட்டாளிகளோட சேர்ந்து அல்லது மனைவி கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவன் அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம். அதே போல வந்து 10ஆம் இடம் அப்படின்னா லக்னாதிபதி 10னா தொழில் மேல் சிந்தனை உள்ளவன், தொழில் மேல சிந்தனை உள்ளவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது 5, 9 இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா மேல பாசம் கொண்டவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது முதல் தரமான விஷயங்கள். அப்போ முதல் வட்டத்தில் இருக்கும்போது இருக்கும். இதே சமயத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனா லக்னாதிபதி 2 இருந்தா 1 குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க, 2வது பணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குடும்பத்து மேலேயோ பணத்து மேலேயோ அக்கறை உள்ளவன், குடும்பத்து மேல ஈடுபாடு கொண்டவன். 11ங்கிறது பணம் லாபத்தை காசு பணம்ங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம். அது ஒரு 50% கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல 3ஆம் இடம்ங்கிறது எங்கிருந்தாலுமே அவனுடைய 3 கிரகமானது எங்க போய் உட்கார்ந்தாலும் அடிவாங்க. 3ங்கிறது வந்து எங்க போனாலும் அடிவாங்க. இப்ப 3ங்கிறது தைரியம் வீரியம் சொல்றோம்ல, அது எங்குங்க இருந்தாலும் அவனுடைய முன்னேற்றத்தை தட பண்ணக்கூடிய சூழ்நிலையில அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டான். அப்ப அதே போல இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவன் 6ல் இருந்தால் என்னன்னா லக்னாதிபதி 6ஐ நோக்கி போகிறான். 6ங்கிறது சத்துருவை நோக்கி போகிறான் அல்லது கடனை நோக்கி போகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு பெட்டி வச்சுட்டோம், அந்த லக்கண முதலாளி யாருன்னு தெரிஞ்சது, ஓனர் யாருன்னு தெரிஞ்சிருது. அவரு எங்க போறாருன்னா 6ஐ நோக்கி போறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? கடனை வாங்க போறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லக்னாதிபதி 8க்கு போறாரு, ஏதோ நஷ்டத்தையும் இழப்பீடு சந்திக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். இதே லக்னாதிபதி 12 போயிட்டாருன்னா 0 கண்டிஷன், ஏதோ ஒரு வகையில விரயமாக போகுது, பாதிப்பு ஏற்பட போறாரு அப்படின்னு, கெட்ட பலனை சந்திக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து லக்கணம் மட்டுமே. இப்ப இதே அடுத்தது வந்து என்னன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் எடுத்துக்கலாம். இப்ப முதல் வரியில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல 1ஆம் இடத்தம் நம்பர் 1 1ஆம் இடத்தம், 2வது 4ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
இப்ப நாலு குடை கிரகம் 6ஐ நோக்கி போகிறது. அப்ப 6ன்னு என்ன அப்படின்னா கடனை. அப்ப 4ங்கிறதாரு வீடுன்னு வச்சுக்கலாம், அல்லது அம்மான்னு வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா அம்மாளா இருந்தா அம்மாளுக்கு வியாதி தேடி போகிறாள். அதே மாதிரி 4ங்கிறது வீடுங்கிறது கடனை தேடி போகிறான், வீட்டுக்காக கடனை தேடி போகப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி 6ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது 4, 8 அப்படிங்கிறது வந்து 4, 8னா வந்து விரயம் அப்படிங்கிற விஷயம், 12 கைவிட்டு போறது அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கலாம். இப்ப எது எதுக்கு போதோ அதை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடம், அப்ப 7ஆம் இடம்ங்கிறதாருன்னா கூட்டாளி. 7ஆம் இடம் லக்கணத்துக்கு வந்தது, கூட்டாளி நம்ம கூட சேர்ந்து செயல்பட போகிறான். அதே மாதிரி கூட்டாளி 7 கூட 4னா வண்டி வாங்கின வீடுல சொத்துக்களை வரப்போறான், தொழில் ஏதாவது பண்ண போறான். அதே மாதிரி 7 குடையவன் 7லயே இருக்கிறது பலம். அப்ப 7 குடையன் 10ல இருந்ததுன்னா தொழில் வந்து ஏதோ ஒரு வகையில சொத்துக்கள் வந்து அவங்க வகையில வரப்போகுது. இப்ப நம்ம 7ஆம் இடம் பலமாயிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப 7 குடையவன் 2ன்னா 7ங்கிறதா கூட்டாளி, 2ஆம் இடத்துக்கு வந்துன்னா அந்த பணம் வந்து அவங்களால வரும். 7ஆம் இடம் 11 வந்துன்னா லாபம் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இதே வந்து 7ஆம் இடம் 6க்கு வருதுன்னு சொன்னா அப்ப என்னன்னா லாஸோ இழப்பீடோ வந்து 7 கூட்டாளினாலும் வரப்போகுது. ஒன்னும் மனைவியா இருக்கலாம், பிசினஸ் கூட்டாளி. அப்ப அது மாதிரி கூட்டாளிகள் திசை வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். இப்ப 7 குடையன் 8ல வருது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒண்ணு வந்து பணவரம் அப்படிங்கிற போது கூட்டாளியால் பணம் வரலாம், அல்லது ஏதோ ஒரு லாஸ்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதே மாதிரி 7 குடையன் 12 பிரிவை காமிக்குது, கூட்டாளி பிரிவை காமிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே 1ஆம் இடம் பார்த்தோம், 4ஆம் இடம் பார்த்தோம், 7ஆம் இடம் பார்த்தோம். 10ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும். 10ங்கிறது என்ன? தொழில். 10ங்கிறது தொழில். 10 குடையவன் லக்கணத்துக்கு வந்தான்னா இவனுக்கு வலிய ஒன்று தொழில் தேடி வருகிறது. 10 குடையன் லக்கணத்துக்கு வந்தால் வலிய தொழில் ஒன்று இவனை தேடி வருகிறது. 10 குடையவன் வலிய தொழில் தேடி வருகிறது. 10 குடையன் 4க்கு வந்தான்னா அந்த தொழிலுக்காக இடத்தை தேடி, தொழில் வந்து அவன் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வீட்டை தேடி தொழில் வருகிறது. வீட்டிலேயே தொழில் பண்ணலாம், அல்லது வீட்டை தேடி தொழில் வருகிறது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். 10 குடையன் 2ல வந்தா 10 குடையன் தொழிலால் ஆதாயம் வரப்போகிறது. 10 குடையன் வந்து 11 வந்தனா தொழில லாபம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது 10ஆம் இடம் தொழில். 10ஆம் இடம் தொழில் இல்லைங்களா? லக்கணப்படி எது 10ஆம் இடமோ 10 குடையவன் 6க்கு வந்தால், 10 குடையன் 6க்கு வந்தனா தொழில் வந்து தொழிலுக்காக கடனை தேடி போகிறோம். தொழில் வந்து தொழிலுக்காக கடனை தேடி போறது. 10 குடையன் 6க்கு வர்றது தொழிலுக்காக. 10ஆம் இடம் அப்படியே எதுக்கு போகுது? 6க்கு வருது. தொழில் வந்து தொழிலுக்காக கடனை தேடி போகுது. அப்ப தொழில் ஏதோ ஒரு வகையில சிறப்பு இல்லை. அதே மாதிரி 10 குடையன் 8ல வருது. தொழில் வந்து இயந்திரங்கள் இதுல நஷ்டங்கள் விரைவில் ஏற்படலாம். இதே 10 குடையன் 12க்கு போச்சுன்னா திவாலா போச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து 10ஆம் இடம் எடுத்து பார்க்கும்போது இந்த 6, 8, 12க்கு வந்து சரியில்லை. 10 குடையன் வந்து 3ல வந்தானா விளங்காம போயிடும். அந்த எல்லாமே பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொண்டு போயிடும். இப்படி வந்து என்னன்னா ஒரு வீட்டோட பலன் எடுக்கிறதுக்கு சிம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல இந்த 10ஆம் இடத்துக்குடையவன் நீங்க லக்கணத்துக்கு 6க்கு வரலாம். இப்ப அது 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 லக்கணத்துக்கு வருதுன்னு. அப்ப என்ன ஆகுனா 6 1க்கு வந்து என்ன ஆகும்னா 6 கடன் இவனை தேடி வருகிறது. 6ங்கிறது இவன் கடனை தேடி வருது. அதே போல 4க்கு முதல் தரம் சொன்னோமா 1, 4, 7, 10ங்கிற போது 4ங்கிறது வீடு. அப்ப 6 வந்து என்னன்னா வீட்டின் மேல் கடன் வலி வரப்போகிறது. அம்மானு வச்சா அம்மாளுக்கு ஏதாவது வியாதி வரப்போகிறது. அதே மாதிரி 4 குடை கிரகம் 7ல் வரப்போகுது. 6 குடை 7க்கு வந்து என்ன ஆகும்? ஏதாவது மனைவிக்கு கூட்டாளிக்கு உடம்பு சரியில்லை போலாம். 6 குடைவன் வந்து 10க்கு வர போறான் அப்படின்னு ஒரு விஷயம். அப்ப 6ங்கிறது கடன், வலி கடன் தேடி. அப்ப 10 குடையன் 6க்கு வந்துன்னா கடனை தேடி போறது. இப்ப இது வந்து 6 குடையன் வந்து வலிய கடன் தொழிலுக்காக வரும், வலிலுக்காக வரும். அப்ப வலிய அவன் கடன் கொடுப்பான். அப்ப ஏதோ ஒரு வகையில பாதிப்பு நடக்க போகுது. கடன் வந்துடும். தொழில் கேட்கலாம் கூட எவனா ஒருத்தன் கடன் கொடுத்துருவான் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த 12 குடையன் லக்கணத்துக்கு வர்றான். 12 குடைனா இவன் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். 12 குடையன் 4 இருக்கிறான், இடம் விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 12 குடையன் 7 உட்காந்துக்கிறான், கூட்டாளி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். 12 குடையன் அப்படிங்கிறவ 10 உட்காந்து தொழில் முடிவை காமிக்கும். அப்போ இந்த 1, 4, 7, 10, 5, 9
நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்களுக்கு கூட இந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு முதலாளி மட்டும் தெரியும். நீங்க கட்டம் போட்டு இருக்கணும்னு அந்த 12 பெட்டி விட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா இவன் இங்க வந்தா என்ன பலன் கொடுக்கும்ங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு முழு ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 பாவத்துடைய 12 வீட்டுடைய காரகங்கள் தெரியணும். 1ஆம் வீடு என்னென்ன இருக்குது, 2ஆம் வீட்டுல என்ன இருக்குது, தனம், குடும்பம், வாக்கு, இது மாதிரி ஒரு காரகத்துவங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சிம்பிளா யாரு வேணாலும் இது ஜோசியத்தை சொல்லலாம். ஜோதிடம்ங்கிறது கஷ்டமான விஷயம் அல்ல. அப்ப எல்லாமே இங்க இருக்கும். எல்லாமே ரொம்ப 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 எளிமை. இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் பிடிச்சிருக்கேன்? ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல உங்களுக்கு விஷயம் சொல்றேன். அப்ப ஜாதகம் பாக்குறதுக்கு எவ்வளவு? ரொம்ப சுலபமா கஷ்டமா? ரொம்ப 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 சுலபம். அப்ப நீங்க அடிப்படை விஷயத்துக்கு இவ்வளவுதான். இந்த 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 கட்டத்தை மட்டும் நீங்க அப்படியே ஃபார்முலா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் 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 அனுப்பினா அப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, வலுவா அதா இதா பெருசா போறதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். அப்ப பேசிக் நம்மளுக்கு இவ்வளவுதான். லக்னாதிபதி 6-8-12 போகக்கூடாது. லக்னாதிபதி 6-8-12 போகக்கூடாது. அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒவ்வொன்றும் நம்ம தெரிய வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பெட்டி மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. பெட்டி நம்மளுக்கு ஜெயிக்கக்கூடிய வெளிப்புற காமிக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் பண்ணணுங்கிறத நம்மளுடைய நோக்கம். இப்ப ஜோதிடம்ங்கிறது என்னன்னா, ஏற்கனவே வளர்த்து விட்டார்கள். இப்ப ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறோம், பலன்கள் இருக்கு குழப்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் ஃபார்முலா. ரொம்ப நான் படிச்சாச்சு, எப்படி கவுண்டு பிரிட்டிட்டு சொல்ல தெரியாது. இப்ப தெரிஞ்சவங்களும் நிறைய இருக்காங்க. இதை விட திருப்பி கோடு போட்டுருக்கோம், இதுக்கு மேல மேல் லெவல் அப்புறம் போகலாம். இப்ப நிறைய வேலைகள் இருக்கு, இதுக்கு மேல வேலை இருக்கு. ஆனா நம்ம பிள்ளையார் சொல்லி போட்ட விஷயம் இது. ராஜநெல் டிவி நேயர்களுக்காக இதை நீங்க யார் யார் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ, லைவ்ல யூடியூப்லயே பாருங்களீங்களோ, இது குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சுட்டு இந்த கேள்விகளை எல்லாமே கேட்கலாம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது ஒரு சாப்டர். இந்த சாப்டர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் புரியலைன்னா எனக்கு கீழே நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு கூப்பிட்டு இதை கேளுங்க. இதுவும் இலவசமாக சொல்லிப்படும். பணம்ங்கிற விஷயத்துக்காக நாம நடத்துறதில்ல. இந்த கருத்தரங்கானது நம்ம அந்த நேயர்கள் உலகம் பூரா மக்கள் எல்லாருமே பயன்படணும், தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதுக்காக ஜோதிடர் சொல்லி பணம்ங்கிற விஷயம் 2வது விஷயம். அது அப்ப எது உண்மை இருக்கணும். எல்லா விஷயத்தையும் தேடும் போதுதான் ஒரு பஞ்சங்கம்ங்கிறது 5ம் இருக்கிறது தான் ஜோசியம். 3 சொல்லியிருக்கிறோம். விஸ்கம்பம் பிரீதின்னு சொல்லி யோகங்கள் தேடுண்டு, கரணங்கள் 11 கரணங்கள் உண்டு. இது எல்லாம் வச்சு சொல்றதுக்குலாம் சூட்சும விஷயங்கள் இருக்கு. பேசிக் ஒண்ணுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டு இருக்கிறது பாக்குறது இவ்வளவுதான் விஷயம். பெட்டி போட்டு இதை எடுத்து வச்சோம்னா எஸ் நோ அப்படிங்கிற பலனை சொல்லக்கூடிய பலனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு இது நடக்குது, இந்த அளவுக்கு நடக்குது, இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இது கஷ்டமான சூழ்நிலை எதுவுமே இல்லை. இது இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம், எளிமையான முறையில் ஜாதகம் பலன் பார்க்கறதுக்கு சொல்லி வச்சிருக்கிறோம். யாரு வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த கிரகங்கள் இந்த ஆகாத கிரகங்கள் இந்த 6-8-12 எந்தெந்த வீட்டில் உட்கார்ந்து 6ங்கிறது கடன், உங்களுக்கு சொன்ன 8ங்கிற லாஸ், 12ங்கிறது துவால், 12ங்கிறது முடிச்சு போறது. அப்ப இது எங்கெங்க உட்காருதோ அந்த வேலை செய்யும். 12 கூட 8ல 12 கூட 4ல வீட்டை வைக்க வைக்கும். அப்ப இது தேட வேண்டியதில்லை. சும்மா அடிப்படை விஷயத்தில் தெரிஞ்சவங்க கூட, ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது படிச்சவன் தான் குருநாதராக இருக்க முடியும். உலக அளவில் மிகப்பெரிய வழிகாட்டிகளா இருக்கிற பூரா ஜோதிடர்கள் தான். எல்லாத்துக்கும் தன் ஜோதிட கல்வி போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நிறைய கல்வி கூடங்கள் நிறைய தமிழ்நாடு பூரா இருக்குது. நிறைய பேர் உலக அளவிலையும் கூட ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்குது. இதுல நீங்க எல்லாமே தேரணும், படிச்சுட்டு வாங்க. நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஒரு ஆசையை தூண்டுவதற்காக. ரொம்ப செஞ்சு பாருங்க. இது யாரு ஜோதிடம் பாக்குறவங்களுக்கு கூட புரியும். இப்ப நம்ம இதை தொட்டு தாண்டி தான் வேற எதுக்குலையும் போக முடியும். நமக்கு இது வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை அப்புறம் நட்சத்திர சாரம் பார்க்கறதால 2வது விஷயம். முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கணும். இது வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும், செய்யும் செய்யாது. அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி ஒரு சில பலன் நடக்கும் நடக்காதுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துடும் இல்லையா? அதுக்கு அடுத்தது இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி ராசி பலன் சொல்றது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடும். இப்ப மணி 4:30 ஆச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துல அந்த சப்ஜெக்ட் ஆனது சொல்லப்படும். சரிங்களா? அந்த 15 நிமிஷத்துல சொல்ல முடியுமானா 15 நிமிஷத்துல சொல்லிக்கலாம். இது ஆல்ரெடி ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும்.
இந்த ராசி கட்டத்தை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு போதும். அதாவது 12 வீட்டிலையுமே இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு தெரியணும். இந்த கோச்சாரத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு தெரியணும். அப்ப நம்ம ராசி தெரிஞ்சிருக்கணும். நம்ம ராசிங்கிறது வந்து எந்த ராசி, சிம்ம ராசியா கன்னி ராசியா, ராசிங்கிறது தெரியணும். அப்ப தெரியும் போது இந்தந்த கிரகங்கள் எங்கெங்க மாறும்போது என்ன பலன் கண்டுபிடிக்கிறதா கோச்சார பலன். இப்ப குரு பயிற்சி ஆகுது, குரு எங்க போறாரு, சனி பயிற்சி ஆகுது, சனி எங்க போறாருன்னு சொல்லக்கூடியது பலன். கோச்சார பலன் ஒரு அற்புதமான பலன். இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அழகா 4 விஷயம், 2 விஷயம்தான். இப்ப இது கோச்சாரத்துக்கு என்னன்னா இது நாள் வரைக்கும் கொடுக்காத ஒரு விஷயம். இந்த எங்கெங்க இருந்தா நல்ல பலன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப அதுக்கு தடை வரக்கூடிய வேதை அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறேன். புதுசா வந்து இல்ல, ஆல்ரெடி தெரிஞ்சதை எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப வேதைங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. பொதுவா வந்து சூரியன் வந்து சந்திரனுக்கு, சந்திரனுங்கிறத ராசி இல்லையா, 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார். சூரியன் வந்து 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார். அப்படியே குறிப்பிடுத்துக்கலாம். 3, 6, 10, 11 இருந்தால் செய்வார். அப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற இடங்கள்ல ஆதித்தன் 12, அஷ்டமத்தில் 4, 5 வேதிக்கும் ஜென்மம், அப்போ ஆகாத பலன்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல சந்திரனுக்கு சொல்லியிருக்காங்க. திங்களும் 12, திகழ் 2, 5, 8 அங்கதனாகல அதிசயம் குற்றுங்க கேளீர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பலன் அப்படி இருக்கட்டும். பலன் வந்து நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சு, இப்ப கோச்சாரத்துல இப்ப கிரகங்கள் போயிட்டு இருக்குது, மாறுது, இது நல்லதா கெட்டதா, நல்லதை செய்யுமா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடிய பலன். நட்சத்திர அடிப்பில் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு கிரகம் மாறுகிறது. ஆனா நம்மளுக்கு பேசிக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ராசி என்று தெரிந்திருக்க வேண்டும். அப்ப என்ன ராசின்னு தெரிஞ்சாதான் ஒரு பலனை சொல்ல முடியும். இப்ப மேச ராசிங்கிறது தெரிஞ்சாதான், அந்த சந்திரன் மேச ராசியில் இருக்குன்னு சொன்னா அந்த 12 ராசியிலுமே இந்த 9 கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பேசிக் நம்மளுக்கு என்ன தேவை, சந்திரன் தேவை. இப்ப கோச்சார பலன் பார்த்துருங்களா. இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பலன் வேற, இப்ப நான் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்த்துக்குங்க, சரிங்களா. அப்போ 3, 6, 10, 11 நல்லதை செய்வார் சூரியன். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம். அது எந்த ராசியா இருந்தாலும் சரி 3, 6, 10, 11 நல்லது செய்வார். அப்ப தாராபலன் அடிப்படையில் பலன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் பார்த்துக்கோம். முதல்ல இப்ப நம்ம என்ன பண்றோம், குதிரையில ஏறி ஓடி பழக போறோம். குதிரையில ஓடி பழகிட்டுமே இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சுங்க எவ்வளவு வேகமானாலும் விடலாம். அல்லது நீந்த பழக போற கடல்ல, இந்த கிணத்துல நீந்த போறோம். இப்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கிறோம். அந்த கூட அந்த முட்டி மற்றது ஏதாவது இந்த சைக்கிள் டியூப்பு, டயர் டியூப்பு இதெல்லாம் வச்சு, அதாவது பெரிய இந்த கார் டியூப்பு இதெல்லாம் போட்டு நீந்துறதெல்லாம் உண்டு. அது வந்து நம்ம அவங்கவுங்க சாமர்த்தியம் அது. அப்போ இதுக்கு அடிப்படை என்னன்னா, முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்குவோம். அப்ப சூரியன் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார். இது பேசிக். இது அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் 3 இருந்தால், சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தால் 9 ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. சூரியன் 3 இருந்து இப்போ வந்து இப்ப மேசம்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசின்னு வச்சுக்குவான். 3 சூரியன் இருக்காரு. அப்போ 3 சூரியன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் இருக்காரு இல்லைங்களா. அப்ப மேச ராசிக்கு 9ஆம் இடம் எது, தனுசு ராசி. அப்ப தனுசு ராசியில் ஏதாவது கிரகம் இருந்தால் 3 சூரியன் இருக்கக்கூடிய பலன் கிடைக்காது. 3 பலன் கிடைக்காது. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 3 இருந்தால், ஏன்னா வந்து மேச ராசிக்கு 5 கூடிய கிரகம் 3 இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கலாம், ஆல்ரெடி மிஸ் இருக்கலாம், டிராவல் போகலாம், அவன் வந்து புதனோட வீட்டுல தான் இருக்கான், நல்ல பலன்கள்லாம் வச்சுக்கலாம். ஆனா மேசராசிக்கு 3 இருக்கக்கூடிய சூரியனை, அப்ப அந்த சமயத்துல 9 ஏதாவது கிரகங்கள் இருந்தால், அப்ப மேசராசிக்கு 9ஆம் இடம் எது, தனுசுல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா சூரியன் பிரவேசத்தால் பலன் கிடைக்காது. அதே மாதிரி சூரியன் வந்து 6ல் இருந்தனா 12 ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. 12 இருந்தால் வேலை செய்யாது. அதே மாதிரி வந்து 10 வந்து சந்திரனுக்கு 10 கிரகம் இருந்து சந்திரனுக்கு 4 ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அதே மாதிரி சூரியனுக்கு 11 உள்ள கிரகம் இருந்து 5 ஒரு கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அப்ப சூரியனுக்கு 11, அதாவது சந்திரன் வந்து
எடுக்கிறது சந்திரனை வச்சுதான் எடுக்கிறோம். சந்திரனுக்கு 11 நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். அப்ப 11 இருக்கும்போது சந்திரனுக்கு 5 ஏதாவது கிரகம் இருந்தால் சூரியனோட பலன் வராது. இது சிம்பிளா நம்ம போட்டு பழகியாச்சு. சரிங்களா? இதே போல சந்திரனுக்கு நல்ல இடம் எது? 3, 6, 7, 10, 11. இந்த இடத்தில் சந்திரன் இருந்தால் வேலை செய்வார். உங்களோட ராசி மேச ராசியாக இருந்தால் 1, 3, 6, 7, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார். இது ஒரே ஃபார்முலா தான். அப்படியே நம்ம எங்க சந்திரன் இருக்குன்னு வச்சு பார்த்துக்கணும். அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் அப்ப சந்திரன் இருந்தால் நல்லது. இப்ப எப்படி நல்லது? இப்ப மேசராசியாக இருந்து இன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் 1, 3, 6, 7, 10 வந்தால் நல்லது செய்வார். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஒண்ணில் வரும்போது இப்ப மேசராசினே வச்சுக்குவோம். மேசராசியில சந்திரன் இருக்கு அப்படின்னா இப்ப மேசராசிக்கு சந்திரன் நம்ம கோச்சார ரீதியில ஜென்மத்தில் இருக்கும்போது வேலை செய்யணும். அப்ப ஜென்மத்தில் இருக்கிற வேலை செய்யணும். ஆனா மேசராசிக்கு 5ஆன சிம்மத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அதாவது 1ல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா 5ல் இருந்தா வேலை செய்யாது. அதே மாதிரி 3ல நல்லது. ஆனா 9ல் ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. அதே மாதிரி 6ல நல்லது. மேசராசிக்கு 6ல இருந்தா நல்லது. ஆனா 12ஆம் இடமான மீனத்தில் ஏதாவது கிரகம் இருந்தா பலனை கொடுக்காது. அதே மாதிரி சந்திரன் மேசராசிக்கு 7ல் இருந்தா நல்லது. ஆனா 2ல் ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. அதே போல 10ல் இருந்தால் நல்லது. ஆனா 4ஆம் வீட்டுல ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. 11ல் இருந்தால் நல்லது. ஆனா 8ஆம் வீட்டுல அதுக்கு ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. இது வேதை என்று பெயர். சரிங்களா? இப்ப முதல்ல சொன்னது இது நல்லது செய்யும். ஆனா அந்த வேதை படும்போது நல்லதே செய்யாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டோம். இப்ப சூரியனாச்சு, சந்திரனாச்சு, அதுக்கடுத்து செவ்வாய் எங்க இருக்காரு? 3, 6, 11ல் வேலை செய்வார். செவ்வாய் 3, 6, 11ல் வேலை செய்வார். செவ்வாய் சந்திரன்கிற அடிப்படையில 3, 6, 11ல் வேலை செய்வார். இது தெளிவா தெரிஞ்சு. அப்ப 3ல் இருக்கும்போது செவ்வாய் 3ல் இருக்கார். அதாவது எல்லாமே சந்திரன் அடிப்படை வச்சுங்க. சந்திரன் போட்டிருப்பாரு, ராசின்னு போட அதை அடிப்படை. அப்ப 3ல் இருந்தால் வேலை செய்வார். அதே சமயத்தில் சந்திரனுக்கு 12ல ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அப்ப 12 இருந்தால் வேலை செய்யாது. அப்ப 6ல் இருந்தால் ஒரு கிரகம் வேலை செய்யும். அப்ப 9ல் இருந்தால் வேலை செய்யாது. 11ல் ஒரு கிரகம் இருந்தா வேலை செய்யும். ஆனா 5ல் ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. அப்போ செவ்வாய் சந்திரனுக்கு 3, 6, 11ல் இருந்தால் வேலை செய்யும். ஆனா குறிப்பிட்ட அந்த 2 இடம் 3 இடங்கள் இருந்தால் வேலை செய்யாது. இது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விதமான மாற்றம் இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது புதன் எடுத்துட்டோம்னா சந்திரனுக்கு 2, 4, 6, 8, 10, 11ல் இருந்தால் நல்லா செய்வார். இது உங்களுக்கு ரொம்ப புரியும். இதெல்லாமே நீங்க படிச்ச சப்ஜெக்ட் தான். நீங்க எல்லாமே ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் இருப்பீங்க. தெரியாதவங்க ஒருத்தரும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடிய புத்தகம் தான். இதெல்லாம் குமார் அந்த குடும்ப ஜோதிடம்ங்கிற நூல்லயே இருக்கிற விஷயம். எதுக்குன்னா ஒரு ஆனா பாடம் சரி நம்ம ஏதோ ஒரு பிள்ளையார சொல்லி போட்டு ஒரு ஜோதிடத்தை நம்ம ஒரு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிட்டேன். தெரிஞ்சவங்க எல்லாம் பயன்படுத்திங்க. ரொம்ப ஜோதிடம் எளிமையானது, சுலபமானது. அப்போ நம்மளுக்கு புதன் இருக்கிற இடத்துல இருந்து 2, 4, 6, 8, 10, 11 இருந்தால் நல்லதை செய்வார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மறைந்த புதன் நிறைந்து தருவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனா இதுதான் நல்ல இடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ புதன் 2ல் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப புதன் 2ல் இருந்தானா 5ல் ஏதாவது கிரகம் வந்து வேலை செய்யாது. இப்ப மேசராசியாக இருந்து புதன் 2ல் இருந்தாருன்னா 5ஆம் இடம் சிம்மத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 4ல் இருந்தால் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3ஆம் இடத்துல இருந்து ஏதாவது கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அதே மாதிரி 6ல் ஏதாவது கிரகம் இருந்தா 6ல நம்மளுக்கு நல்லது செய்யும். ஆனா 9ல் ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. 8ல் இருந்தா புதன் வேலை செய்யும். ஆனா லக்கணத்துல ஏதாவது கெட்ட கிரகம் இருந்தா வேலை செய்யாது. அதாவது 1ல் இருந்தா வேலை செய்யாது. அதே மாதிரி 10ல் ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யும். ஆனா 8ல் ஒரு கிரகம் இருந்தா வேலை செய்யாது. இப்ப 11ல் ஒரு கிரகம் இருந்தா வேலை செய்யும். 12ஆம் இடத்துல இருந்தா இப்ப மேசராசிங்கிறது 11ங்கிறது கும்பராசி. கும்பராசியில இருந்தா வேலை செய்யும். புதன் இருந்தா வேலை செய்யும். ஆனா 12ல ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. இப்படி புதனுக்கு எடுத்துட்டோம். அப்ப புதனுக்கு அடுத்து யாரு வராங்க அப்படின்னு கேட்டா வியாழன் வர்றாரு இல்லையா? புதனுக்கு அடுத்து வியாழன் வர்றாரு. வியாழன் என்ன
2, 5, 7, 9, 11. இப்ப புதன் வந்து எங்க இருப்பாரு, குரு எங்க இருப்பாரு, 2, 5, 7. இதுதான் குருபலன் சொல்றோம். இது எல்லாத்துக்கும் முதல் உலகத்துல இருக்க சீனிவாசன் உட்பட எல்லாத்துக்கும் குருபலன்ங்கிறது 2, 5, 7, 9, 11 இருந்தா தான் குருபலன். குருபலன்ங்கிறது கல்யாணம் நடக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். இது அந்த 5ஆம் இடத்துக்கு என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். பூர்வ புண்ணியத்துல இருந்து எல்லாமே நடக்கக்கூடிய 2, 5. அப்போ சந்திரனுக்கு 2, 5, 2, 5, 7, 9 வந்தால் சுப பலன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப சுபபலன்னா 2ல ஒரு கிரகம் வந்து இப்ப மேசராசிக்கு 2ல வந்து குரு வந்தாச்சு, ஓஹோன்னு நடக்குதுன்னா 12ல் ஏதாவது கிரகம் வந்தால் வேலை செய்யாது. இப்ப பாருங்க, மேசராசிக்கு 2ல் குரு இருக்காரு, ஆனா 12ல் ராகு இருக்காரு. சோ வந்து இப்ப நடக்கிற மேசராசிக்காரருக்கு 2ல குரு இருக்கிற பலன் வந்து குரு பலன் நடக்காது. மேசராசிக்கு ஓஹோன்னு சொன்னாலும் கூட சொல்லுவோம் 2ல இருந்தா குரு பலன் நடக்கும்னு சொல்லுவோம். ஆனா என்னன்னா 2ஆம் இடத்துக்கு மேசராசிக்கு 12ல் கிரகம் இருக்கிறது, ராகு இருக்குது, கோச்சார் ரீதியில் நடக்காது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5ஆம் இடம்னா மேசராசிக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசியில் குரு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் மீனத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் நடக்காது. அதே போல வந்து 7ல் இருந்தால் நல்லது, 2, 5, 7 இருந்தால் நல்லதுங்கிறாங்க. ஆனா 7ஆம் இடத்துக்கு 3ல் ஒரு கிரகம் இருந்தால் வேலை செய்யாது. அதே போல வந்து 9ல் இருந்தால் நல்லது. அப்ப மேசராசிக்கு 9ங்கிறது என்னது, தனுசு ராசி. இப்ப தனுசு ராசிக்கு மகரத்தில் ஏதாவது 10ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் வந்தால் வேலை செய்யாது. அதே போல 11ல் இருந்தால் நல்லது, ஆனா 8ல் ஏதாவது கிரகம் இருந்தால் பேசாது அப்படின்னு சொல்லி குருவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நாம என்ன பண்ண, பொதுப்படைய வந்து வேலை செய்யும் இந்த வேதைங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் பெரும்பான்மை விட்டு விட்டோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேதை உண்டு. திருமண பொருத்தத்திலே வேதைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேதைங்கிற அசுவினி நட்சத்திரம்னா அது கேட்ட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பரணி நட்சத்திரம்னா அனுச நட்சத்திரம் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம்னா விசாகம் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. நட்சத்திரத்துல விஷயம் உண்டு. பெரும்பாலும் நட்சத்திரம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா இது மாதிரி அந்த வேதைங்கிறது கண்டிப்பா வந்து லக்கணப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொண்டுட்டோம்னா இப்போ ஒரு நம்மளுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நம்ம கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில முக்கியமா இப்ப 7 குடையின் வேதையில் மாட்டிட்டான். இப்ப நம்ம குருவை 7ல இருந்து 7 வேதையில் மாட்டியும் போது சுபகாரியம் தடைகள் உண்டு பண்ணுவான். ஜனன காலத்திலேயே இருந்துன்னா தடையை கொடுக்கறக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப ஃபர்ஸ்ட் ஜனன காலத்தை பார்த்துக்கணும், 2வது கோச்சாரத்தை பார்த்துக்கலாம். இப்ப சுக்கிரன் எங்க இருந்தா வேலை செய்வார்? சுக்கிரன் வந்து கண்ணை மூடிட்டு ஒரே இடம் 6, 7, 10 இருந்தால் வேலை செய்ய மாட்டார். தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான், சுக்கிரன் 6, 7, 10 இருந்தால் வேலை செய்ய மாட்டார். ஒரே கான்செப்டா வச்சுக்க வேண்டியதுதான். எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்கணமா, இப்ப மேச ராசி, அப்ப வந்து சுக்கிரன் எங்க இருந்தா 6ல இருந்தா வேலை செய்ய மாட்டான். 6 என்ன, கன்னி வீடு, வேலை செய்ய மாட்டான். 7ஆம் இடத்துல சொந்த வீடா இருந்தாலும் கூட சுக்கிரன் வேலை செய்ய மாட்டான். 10ஆம் இடமான மகரத்தில் வேலை செய்ய மாட்டான். இப்ப எந்த வீடா இருந்தாலும் 6, 7, 10 சுக்கிரன் வந்தா வேலை செய்ய மாட்டான். பாக்கியம் தான் வேலை செய்வான். அப்போ இப்ப மோசமான இடம் அப்படின்னு ஒருவங்க சொல்றாங்க. இப்ப சுக்கிரன் வந்து அப்ப இப்ப 1ஆம் இடம் அப்படிங்கிற போது 8ஆம் இடத்தில் கெடுதல் பலன் கொடுப்பான். 2ஆம் இடம் அப்படிங்கிற போது 7வது இருந்தா பலனை மத்தியம் பண்ணுவான். 3ஆம் இடம் இருந்தா 1ஆம் இடத்துல மத்திய பலன் பண்ணுவான். 4ஆம் இடம் இருந்தா 10ல் கிரகம் இருக்கிறது வேலை. 5ஆம் இடம்னா 9ல் கிரகம் இருக்கிறது வேலை. 8ஆம் இடம்னா 5ல் கிரகம் இருக்கிறது வேலை. 9ஆம் இடம்னா 11 இருக்கிறது வேலை. அதே மாதிரி வந்து 11ஆம் இடம் நல்ல இடம், 6ஆம் இடத்துல இருந்தால் அது கேதை. அதே மாதிரி 12ஆம் இடம் நல்ல இடம், ஆனா 3ஆம் இடத்துல இருந்தால் கேதை. இப்ப இது பூரா நல்ல இடம். அப்போ 1ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது சுக்கிரன் நல்லது செய்யணும். 8ல் ஏதாவது கிரகம் வந்தா சுக்கிரன் வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்கிற போது சனிக்கு வருவோம். சனிக்கு வந்து இருக்கக்கூடிய வரம் 3, 6, 11 சனி நல்லா இருப்பான். மற்ற இடங்கள் சரியில்லைன்னு சொல்றாங்க. அது எப்படியோ இருக்கட்டும். சனி வந்து எந்த ராசியா இருந்தாலும் 3, 6, 11 இருந்தால் நல்லது செய்வார். அப்ப நல்லது செய்வார் அப்படின்னா 3ஆம் இடத்துல வரும்போது சனி வரும்போது அந்த ராசிக்கு 12ல் ஏதாவது கிரகம் வந்தால் வேலை செய்யாது. 3ல வரும்போது 12 இருந்தால் வேலை செய்யாது. அதே மாதிரி 6ல கிரகம் வரும்போது 9ஆம் இடத்துல இருந்தால் வேலை செய்யாது. 11ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்து 5ல் ஏதாவது கிரகம் வந்தால் வேலை செய்யாது. அப்போ 3, 6, 11 சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 3, 6, 11 சனி இருக்கலாம். இப்ப சனி எங்க இருக்காரு, கும்பராசியாச்சா, கும்பத்தில் இருக்காரா. அப்ப ராசிப்படி என்ன நடந்தது, தனுசு ராசிக்கு 3ல இருக்காரு. தனுசு ராசிக்கு 3ல இருக்காரு. நல்லா இப்ப யோசிக்கணும் பாருங்களேன். தனுசு ராசிக்கு 3ல சனி இருக்காரு. அப்ப 3ல சனி இருக்கும்போது அப்ப தனுசு ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் பேசாது. இப்ப எந்த ராசிக்கு பலன் எடுக்கிறோமோ அந்த ராசிக்கு
இப்ப விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இல்லை, கோச்சர் ரீதியில் ஏதாவது கிரகம் வந்துன்னா மாட்டிக்கும், பலன் வந்து கொடுக்கறதுக்கு தயங்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி வந்து 6ஆம் இடம்ங்கிறது எங்க வந்துடும்? 6ஆம் இடம்ங்கிறது வந்து கும்பத்தில் இருக்கும்போது கன்னிராசிக்கு வந்து 6ல வந்து சூரியன் இருக்கான்னு அர்த்தம். அப்ப கன்னிராசிக்கு 6ல சூரியன் இருக்கும்போது கன்னிராசிக்கு 12ஆம் இடம் சிம்மத்துல ஏதாவது கிரகம் வந்துன்னா சனி பேசாது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இப்ப 11ஆம் அப்படிங்கிற மேசராசிக்கு 11 சனி இருந்தா வேலை செய்யாது, ஆனா மேசத்துக்கு 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் வந்தா வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குங்க. ஆச்சுங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் ராகு கேது தான் இருக்கு இல்லைங்களா? ராகு கேது இருக்குது. ராகு கேது வந்து எங்க இருந்தா நல்லா செய்வான்? 3, 6, 11. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்ணை கட்டி காட்டு. இது ஒரு 2 நாள் உட்கார்ந்து மனப்படம் பண்ணிட்டீங்கன்னு போதும். 3, 6 நல்ல இடங்களை மட்டும் மனப்படம் பண்ணிட்ட போதுமானது. நம்ம வந்து ஏறக்குறைய தெளிவாயிருவோம், நம்மளுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு தெளிவாயிருவோம். அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கிரகமானது வந்து 3, 6, 11 ராகு இருந்தா ராகு வேலை செய்யும். ஆனா அதே சமயத்துல ராகுக்கு அப்ப 3ஆம் இடத்துல ராகு சுத்துது அப்படின்னா, இப்ப வந்து மகர ராசிக்காரருக்கு 3ல வந்து ராகு சுத்துது, மகர ராசிக்காரருக்கு 3ல வந்து ராகு சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் இருக்குது, மகரத்துக்கு 3 ராகு. ஆனா அதே சமயத்துல மகரத்துக்கு 12ல் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த பலன் வந்து வேதையாகி பலன் கொடுக்காது. அதே போல வந்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நல்லா வேலை செய்யும். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தா வேலை செய்யும். ஆனா 9ஆம் இடத்துல வந்து ஏதாவது வேற ஏதாவது கிரகம் இருந்தா வேலை செய்யாது. 11ல் வந்து ராகு இருந்தா வேலை செய்யும். 11 ராகுனா ரிஷபராசிக்கு 11ல் ராகு இருந்தா என்ன பண்ணும்? அதே மாதிரி ராகு வந்து 3, 6, 11 இருந்தால் நல்லா செய்வாங்க. எந்த ராசியா இருந்தாலும் 3, 6, 11 இருந்தா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிஷபராசிக்கு வந்து ராகு வந்து 11 இருக்குது, ரிஷபராசிக்கு ராகு வந்து 11 இருக்குது. அப்போ வந்து ரிஷபராசிக்கு 5ல் ஏதாவது கிரகம் இருந்தாலும் வேலை செய்யுது. இப்ப 5 யார் இருக்காங்க? இப்போ 5 ரிஷபராசிக்கு 5ங்கிற போது கன்னியில கேது கண்டிருக்குது. அப்ப ரிஷபராசிக்கு 11ல வந்து ராகு நல்ல பலன் கொடுக்கும்னு சொன்னாலும் கூட 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல பலன் தராது. இப்படி வந்து கோச்சார பலன் சொல்லும்போது வேதையை அனுசரிச்சு சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது இது வந்து நடைமுறையில கொஞ்சம் பார்த்தது நமக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறம் சார பலன் பாக்குறது முதல்ல இந்த நட்சத்திர சாரம் பாக்குறதுக்கெல்லாம் பழகாதீங்க. முதல் பேசிக் புரிஞ்சுட்டு அப்புறம் தான் உள்ள வரணும். உள்ள வந்து நுழையாதுக்குமே எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரணும்னா நமக்கு நடக்காது. இது வந்து சிம்பிள். ஒரு நாள்ல இப்ப நம்ம சொன்ன விஷயம் 1/2 மணி நேரத்துல 15 நிமிஷத்துல பலன் பாக்குறது சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப தமிழ்நாடு அளவுக்கு யாரு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. 15 நிமிஷம் தான். இதுக்கு என்ன பண்ண பொட்டி போட தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். 12 கட்டங்களை போடணும், 9 கிரகங்கள். இப்ப நீங்க ஜோதிடர் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, அதுவே நமங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஜோசியம் பழகுங்க. அதே மாதிரி நவகிரக சுத்துங்க. நீங்க வந்து எந்த ராசினும் பொது சனியிலிருந்து சுத்துங்க, அப்பதான் நம்மளுக்கு நடக்கும். நவகிரகத்தில் சனி இருக்கிற இடத்துல இருந்து எப்பவுமே சனியை பாதத்தை பார்த்து அப்புறம் தான் மேல நிமிரணும். அப்ப சனியிலிருந்து ஆரம்பிச்சு இப்படி சுத்துங்க. 27 சுத்து ரெகுலரா சுத்துங்க. கண்டினியூ ஒரு 108 நாள் சுத்துங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஜோதிட தொழில் செய்யுங்கன்னு நான் சொல்லல, உங்களுக்கு விருப்பப்பட்ட தொழில் என்ன வேணாலும் செய்யுங்க. அதாவது நல்ல தொழில், நல்லது செய்யும் போது இறைவன் நம்ம கூட இருப்பான், கெட்டது செய்யும் போது அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் வந்து அந்த காலத்தில் அடுத்த பிறவியில வந்து ஊழ்வினை உடுத்து வந்து விட்டுன்னு சொல்லுமான அடுத்த ஜெனரேஷன் வரும். இதெல்லாம் அப்பத்திக்கப்ப அனுபவம் கொடுக்கும். ஒரு சந்திரன் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, ஒண்ணு சரியில்லைன்னா அடி வாங்கிக்கணும். அப்பயே அந்த பிறவியிலே அடி வாங்கணும். இதுதான் விதியுடைய. அடுத்த பிறவியில வந்து அனுபவிக்கிறதுங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. எதையுமே மோசம் சொல்லாதீங்க. ஒரு எந்த நட்சத்திரம் மோசம் சொல்லக்கூடாது, கிரகங்கள் மோசம் சொல்லக்கூடாது. இது இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து ஒருத்தர் கொடுக்குற பணத்துக்காக ஒரு 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 5000த்துக்காக என்ன பண்ணணும்? கிரகங்களை மோசம் சொல்லக்கூடாது. கிரகங்கள் எப்பவுமே பூமி தோணும் அப்படிங்கிறது, சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஏறக்குறைய இன்றளவும் வந்து அந்த கிரகங்களால நமக்கு நன்மை நடந்து இருக்குது. சூரியன் இல்லைன்னா புல் பூண்டு செடி கொடி கிடையாது. உணவு தயாரிக்க செடிகள் வந்து உணவு தயாரிக்குது, ஆக்சிஜன் நம்மளுக்கு விடுது, மக்களுக்கு விடுது. அப்ப அது பூரா முழு பெரும் மிகப்பெரிய வெறுப்பு சூரியன் கிட்ட இருக்குது. நாம வந்து அத்தனை பேருமே வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வந்து சூரியன் இல்லைன்னா எல்லாம் போயிடுவாங்க. அப்ப சந்திரன் கூட ஆக்சிஜன் நிறைய, அவர் நைட்ல வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மை கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்குது. அதனால நமக்கு வந்து வாய் பிடிச்சதோ கை பிடிச்சதோன்னு சொல்லாம எல்லாமே நல்லது செய்யும். பணத்துக்காக 7.5 சனி மோசம், 7.5 சனி மோசம்ங்கிறாங்க. 7.5 சனியில தான் காசு பணம் வாங்குவான், வீடு வாங்குவான், இடம் வாங்குவான்,
எல்லாம் என்ன உழைப்பு அதிகமா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 7:30 சனி நல்லதே நடக்கும். நம்ம வந்து கெடுதல் நடக்கும்னு சொல்லி சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிற 2, 4, 7, 8, 12 இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லலாம், 5 இருந்தா ராகு தோஷம் அப்படிங்க 7, 8 இந்த தோஷம். இது வந்து முதல்ல வந்து பேசிக் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம தெரிஞ்சுட்டு நல்லா அனலைசிஸ் பண்ணி தான் சொல்லணும். இது நம்ம உடனே அதுக்கு வந்து இப்போ ஜோதிட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய கிளாஸுகள் வந்து ஆன்லைன் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. புத்தகங்கள் பழைய நூல்கள் நிறைய இருக்கு. நூல்கள் நிறைய படிக்கும். கால தேச வருத்தமானம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ வந்து ஜாதி, மதம், நிறம், பேதம், சுருதி, யுக்தி இப்படி வர்றதுதான் சரி. சுருதின்னு என்ன? மூல நூல். அந்த மூல நூலை பார்த்து யுக்தியோட சொல்லணும். எதை பத்தி சொன்னாலும் மூல நூல் தேவை. யுக்தின்னு நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்பட்டு சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தை சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சிடுது, சரியில்லை, உனக்கு இப்படி வந்து மாட்டிடுறதுனால சொல்ல முடியும். யுக்தி வேணும். இப்ப யாரா இருக்கு, அப்ப அது வந்து அது பல ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ தலை சீரதாவங்களுக்கோ காவி துணி போட்டவங்களுக்கோ ஜோதிடத்துல பலன்கள் இல்லை, பலன் சொல்லாதீனாலும் சொல்லுது, எண்ணெய் தலையோட வந்தனும் சொல்ல, இது மாதிரி விதிகள் நிறைய இருக்கு. இதெல்லாமே படிச்சுக்கணும். ஸோ வந்து இன்றைய நாள் நல்லா அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஏன்னா பரிகாரம் சொல்லினா சரி வராது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பரிகாரம் சொல்லினா சரி வராது. இந்த 2 விஷயத்தை கேட்டுக்குங்க. தேவையானவங்க எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. இது பதில் சொல்றதுக்கு தயார் இருக்கேன். பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம், நம்ம மீது ஒரு அன்பு கொள்ள, நம்மளை கண்டவங்க பிரியமா பாசம் பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கிராம்புன்னு சொல்லி வீட்டில் கிடைக்குது. கிராம்பு வீட்டில் வச்சிருப்போம். ஒரு கிராம்பு எடுத்து வாயில போட்டுக்குங்க. முழுங்காதீங்க, வாயில வச்சு அந்த எச்சில் மட்டும் வருங்க. ஒரு ஆளை போக்குறோம், சந்திக்கு போறோம், அவருக்கு நம்மளுக்கு ஃபேவரா நடக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்லி கிராம்பு. அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது. இப்போ இந்த விஷ கிருமிகள் இருக்குல்ல, இந்த சளி சம்பந்தமான கிருமிகள் விரும்புறாங்கல்ல, இது மாதிரி கிருமிகளுக்கெல்லாம் கிராம்பு ரொம்ப நல்லது. வாயில போட்டுங்க. மோகனம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலக அளவில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய பரிணாமத்துல வந்து இப்ப வளர்ந்துட்டு இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் லெவல்ல, மொபைல் லெவல்ல நடந்துட்டு இருக்குது. எண்கள் சம்பந்தமாக வந்து ராஜநிலை ராஜசேகர் ஐயா வந்து எண்கள் அப்படிங்கிற ஒரு புதுமுறையை கண்டுபிடிச்சு உலகமே வியக்கும் வண்ணம் வந்து விதியை மாற்றக்கூடிய அளவுல வந்து அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஜோதிடம் அப்படிங்கிற வளருது. அதான் வளர்ந்துட்டு இருக்குது. யாரும் போடுறது, விதை போட்டவங்க நம்ம தாத்தம் பாட்டம் கொள்ளு பாட்டம் வராய் மிரல் ஆரி பட்டம் போல முடிச்சு போட்டாங்க. இது இப்ப வந்து கொஞ்ச நாள் இருந்தது. இப்ப பயங்கரமா விஸ்வரூபம் நடந்துருது. கோயில் போறது, பரிகாரம் போறது, சாமி கும்பிடுறது, ஜோசியம் பார்க்கறது, ஜோசியர்கிட்ட போறது, மிகப்பெரிய அளவில் எல்லாம் தேடுதல் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இன்னும் அவர் கொடுத்து நிறைய வந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் வாய்ப்பு, ஒருத்தருக்கு மட்டும் எல்லா ஜோதிடர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் மலர்றதுக்கு அவர் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இது நேரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி காலை எழுந்து அந்த கருத்தரங்களை நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னோம். இந்த கருத்தரங்களை வந்து கலந்து கொண்டு நிறைய பேர் நல்ல ஒரு 5, 6 பேரும் வந்து நல்ல அழகா கருத்துக்கள் சொன்னாங்க. அதே போல அடுத்து வரக்கூடிய கருத்தரங்களை வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு நாம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் அனைவரும் இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் வந்து அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து ஒருங்கிணைப்பாளர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி தொகுப்பாளினி வந்து மலையரசி நல்லா அழகா, ஏன்னா தமிழ்ல விளையாடுறாங்க, சின்ன வயசா இருந்தாலும் தமிழ்ல விளையாடுறாங்க. தொகுப்பாளினி, சீனிவாசன், மெய்யரசன், அப்புறம் மிதிலா முருகேசன், அனைவருக்கும் நன்றி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.